ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். இப்போ பீர்க்கங்காய் சீசனில் இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவைனாலும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி கூட, தோசை கூட, சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி பண்ணுறதுக்கு இது எல்லாமே வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வதக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா போதும். இது கூடவே ஒரு 2 பெரிய காஞ்ச மிளகாவும் ஒரு சின்ன சைஸும் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் சட்னி செய்யும்போது ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து சேருங்க. இது கூட சேர்க்கும் போது மிளகாய் கருகி போயிடும். அப்போ சட்னியோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சட்னி அரைப்போம். ஸோ அது வரைக்கும் இது அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பீர்க்கங்காய் சீசனில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இதே ஆயிலில் நான் ஒரு 10 பல் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. சேர்த்த உடனே நான் ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. சட்னிக்கு சேர்க்கும் போது ரொம்ப பூண்டு வதக்க தேவையில்ல. கொஞ்ச நேரம் வதக்குனீங்க அப்படின்னா போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்னு இல்லை. லைட்டாக கண்ணாடி மாதிரி வரட்டும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம இன்றைக்கி புளி சேர்த்து செய்ய போகிறோம். அப்போ சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளி சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்த்தும் தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்லாம். ஆனால் உடனே அப்போயே சாப்பிட்ருவோம் அப்படின்னா அதுக்கு புளி சேர்க்க தேவையில்ல. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நம்ம புளி சேர்க்க போகிறதால தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். புளி சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது ரொம்ப குழைய வதங்கி வர தேவையில்ல. லைட்டாக கலர் மாதிரி வந்தது அப்படின்னா போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் பீர்க்கங்காய் 1 நீட்டு எடுத்து அதை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். மேலே இருக்க தோல் சீவி எடுத்துட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீவ தேவையில்ல. லைட்டாக தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம். கூடவே இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய் நல்லா வதங்கி வரணும். இதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்க தேவையில்ல. அப்படியே தாளித்து மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய் வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்செடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததான் கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சட்னி அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை சட்னியில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.